நாளைக்கு தீபாவளியா இன்ஸ்டா யூடியூப்பு எதை திறந்தாலுமே தீபாவளி ஸ்வீட்ஸு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தாங்களா. சரி நம்மளே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு போன வருஷம் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். நமக்கு தெரிஞ்சது அது மட்டும்தானா. இந்த வருஷமும் அதுவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க தான் ஈவினிங் போல் கிளம்பியிருந்தேன். ஆனால் சார் வரும்போதே ஆஃபீஸில் கொடுத்தாங்க அப்படின்ட்டு 1.5 கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை காலி பண்ணுறதுக்கே எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். இதில் குலோப் ஜாமுன்லாம் செஞ்சு யார் எங்கிட்டு சாப்பிட்றது, வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நெய் ஸ்மெல் அப்படியே சூப்பராக வந்துச்சு. ஒரு லட்டு தான் சாப்பிட்ருந்தேன். அப்படியே ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா, அதுக்கு தான் 2 பேருமே வெளியே கிளம்பியிருந்தோம். கடையில் போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம டெய்லர் அக்கா கடைக்கு தான் போயிருந்தோம். அவங்க இன்னும் தைக்கல போல். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரையான்னு கேட்டிருந்தாங்களா. நம்மளும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நின்றே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு தோசை, அப்புறம் காலையில் வச்ச சாம்பார் தான் சாப்பிட்டுட்டு மதியமே வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் போடாமல் அப்படியே வச்சுருந்தோமா, நாளைக்கு ஒரே இதாக போட்டுக்குருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் போட்டு வெடி போடுங்களா, அது நிறையா கிடந்துச்சு. ஒரு பாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் நைட்டு வாக்கிங் போகும்போது வெடிச்சுட்டு இருந்தோம். எனக்கே சின்ன பிள்ளை ஞாபகம் தான் வந்துச்சு. டக்குன்னு போடு.